ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்னும் கல்வியில, அதே மாதிரி கல்வினா மாணவர்களுக்கான கற்றல் திறன் வெளிப்பாடுல பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி போதைப் பொருள் இதுலயும் முதலீடுகள் தொடர்பாகவும் நிறைய நிறைய முதலீடுகள் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க சார்? அரசு தரப்புல இருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆளுநர் ஏன் அரசு மீது தொடர்ச்சியாக மாதிரியான குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டே இருக்கு? குடியரசு நாள் அன்னைக்கு அவர் போடுற பேச்சுல, அவருடைய அறிக்கையில இந்த மாதிரியான விஷயங்களை சுட்டி காட்டுவதே எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அந்த மாதிரி பேசுவது அப்படிலாம் அவருக்கு இந்த நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் மீது, இந்த மாநிலத்தின் மீது, தமிழ்நாட்டின் மீது பிரச்சனைகள் இருக்கிறதாக அவருக்கு தோன்றியது என்றால், அவர் he has every right to discuss with the chief minister, chief secretary. யாரை வேண்டுமானாலும் வரவழைத்து ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்னு அவரால் பேச முடியும். அதையெல்லாம் செய்யாம அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை போல அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் போல எதற்காக இப்படி குடியரசு நாள் இதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தெரியல.